Welcome to JOAN'S Coastal Delicacies. Hi, this is Jayanti. நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எக் பிரியாணி எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிடாத அன்னைக்கு பிள்ளைங்க வந்து பிரியாணி தான் வேணும் அப்படின்னு ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மஷ்ரூம் பிரியாணி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்பைசியான ஒரு நல்ல ஒரு டெலிஷியஸான பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க மட்டும் இல்லை, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களையும் பிரியாணி லவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்காகவே இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறோம். எங்கள் சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுப்பீங்கன்றதை எதிர்பார்த்துட்ருப்பேன். ஆல் பிரியாணி லவர்ஸ், இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம். வாங்க பார்க்கலாமா? மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். நம்ம சோம்பு போடும்போது நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்போ அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. இப்போ இது கூடவே நான் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 2 பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பூண்டு பல், அப்புறம் இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/4 கட்டு அளவுக்கு கொத்தமல்லியை இதோடு நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். நான் காம்போடு தான் போடுறேன். இலையை விட இந்த காம்பில் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா அதிகமாக இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரிசியை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ்வில் சட்டியை ஏற்றி இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 50 ml நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, ஒரு அன்னாசி மொக்கு, அப்புறம் ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு 2 சின்ன ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 பட்டை துண்டு, ஒரு 4 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் ஜாதி பத்திரி, அப்புறம் கல்பாசி. நம்ம எல்லா மசாலாவுமே இதுக்கு போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் நான் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வெடிக்க விட்டுடலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்தை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா நம்ம பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம்.
வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இப்போ வந்து இது கூடவே நான் 2 தக்காளி நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். தக்காளி வதங்கின உடனே நம்ம வந்து 1/4 கட்டு புதினாவை இதோட போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுக்கிறேன். எப்போதும் தயிர் போடும்போது நீங்கள் வந்து ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு போடுங்க. தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல இந்த வெங்காயம், அப்புறம் மசாலா, இந்த கொத்தமல்லி எல்லாம், அந்த பேஸ்ட்டையும் இதோட போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த ட்ரை மசாலா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் அரைச்சோம்ல அதெல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வதக்க நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இந்த மசாலாவில் நம்ம க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன் இந்த மஷ்ரூமை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணோன்றதை நாங்கள் வந்து ஒரு வீடியோவில் கூட காட்டியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதும். மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வெந்துடும், அரிசியோடையே வெந்துடும். அதனால் நம்ம தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மஷ்ரூம் கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க இந்த ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். இது பாசுமதி ரைஸ்னால நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இந்த பிரியாணி வந்து மற்ற பிரியாணி மாதிரி இல்லை. இது இந்த செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா காரசாரமாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். யூ ஆர் வாட்சிங் ஜோன்ஸ் கோஸ்டல் டெலிகசிஸ். இதுக்கு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றி நம்ம ஹையில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியும் ரைஸும் லெவலுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னொரு 5 நிமிஷத்தில் இந்த தண்ணியும் ரைஸும் ஒரு லெவலுக்கு வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு தவாவை போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் தம்மில் போடுறதுக்கு. ரைஸும் தண்ணியும் ஒரு லெவலுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தவாவை வந்து இந்த சின்ன பர்னரில் நான் மாற்றிட்டு இந்த பிரியாணி சட்டியை எடுத்து அதில் வச்சு மூடியை போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 to 8 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் முந்திரியை நெய்யில் வறுத்து இதில் போட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹாட் அண்ட் ஸ்பைசி பிரியாணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். விடவே மாட்டீங்க. பிள்ளைங்களாமும் நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான ரெசிபீஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் உடனே பார்க்கலாம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே, see you, bye bye. Thanks for watching.